ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், டிரைவர் லைஃப் சொல்லிட்டு. அதாவது வெளிநாட்டில் எப்படி இருக்காங்க அதை பற்றி பேசலான்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்காக தான். வெளிநாட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்களுக்காக தான். வெளிநாட்டுக்கு வர்றது கஷ்டம் கிடையாது, ஈஸியாக வந்துடலாம். ஆனால் இங்கே வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்படணும். அதுக்கெல்லாம் ரெடி அப்படின்னா வாங்க. ஸ்டார்டிங் எப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக ஊருக்கு போனாக்கா செட் ஆகாத மாதிரி ஆகிடும். எனக்கு இன்றைக்கி டியூட்டி என்னென்னா, இன்றைக்கி ஸ்கூல் லீவு. அதனால் 8 மணிக்கு எனக்கு டியூட்டி. ஸ்கூலு இருந்தால் எப்படி நம்ம டியூட்டி இருக்கும்? காலையில் 5:30 மணிக்கு எந்திரிக்கணும். டிரைவருனாலே 5:30 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சு ரெடியாக இருக்கணும். 6:30 மணிக்கு அவங்க வீட்டு வாசலில் இருக்கணும். 6:30 மணிக்கு வான்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க வர்றது 7:30 மணிக்கு. 6:30 மணின்னு சொல்லுவாங்க, ஆனால் 6:45 வந்தால் கூட திட்டுவாங்க. நம்ம 1 நேரம் வெளில நின்று தான் ஆகணும். 7:30 மணிக்கு வந்து காரில் ஏறுவாங்க. என்னோடய மேடம் 2 பேர், பிள்ளைங்க 2 பேர். அதாவது என் கஃபீலோட ஒய்ஃபோட தங்கச்சி அவங்க. ஏன்னா நான் 2 வீட்டுக்கு வண்டி விட்டுறேன், சரிங்களா? நேராக போயிட்டு 7:30 மணிக்கு வருவாங்க. நேராக 15 கிலோமீட்டர் போகிறதுக்கே சவுதி ரியாத்தில் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகும் டிராஃபிக்கில். அங்கே போயிட்டு இறக்கி விட்டுட்டு, ஸ்கூலில் 2 பிள்ளைங்க ஒரே ஸ்கூல் தான், இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேடத்தோட தங்கச்சி போய் இறக்கி விடணும். அது ஒரு 1/2 hour ஆகும். அங்கேயும் ஒரு 10 நிமிஷத்துல மேடம் ஆஃபீஸ் இறக்கி விட்டுட்டு நம்ம ரூமுக்கு போகிறது தான். ரூமுக்கு வந்துட்டோன்னா அது கொஞ்சம் வேலை. வண்டி கழுவுறது. என் கஃபே வீட்டில் 4 வண்டி இருக்குது, அதை நான் தான் கழுவணும். என் வண்டி தான் நிற்கிது பாருங்கள், ஃபோர்டு. அதை நான் தான் கழுவணும். ஜூம் பண்ணுறேன் பார்த்துக்கங்க, ஏன்னா அங்கே போக முடியாது, மேடம் இருக்காங்க, வீடியோ எடுக்க தெரியக்கூடாது. இதுதான் என்னோடய வண்டி. அதான் எனக்கு எப்படி பேசுகிறது தெரியல, இதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் இல்லாமல் சளி பிடிச்சிருக்கு, கோல்டாக இருக்குது. என்னால் ஒழுங்காக பேச முடியல, வாய்ஸும் கரெக்டாக இருக்குது. முக்கியமான விஷயம், எனக்கு ஃபோன் கேமரா சரியில்லை. மைக்கு வாங்கணும், வண்டியில் ஸ்டாண்டு செட் பண்ணணும். எல்லாத்தையும் இந்த மந்த்து சேலரி வர்றதில் உங்களுக்காக ஃபோனும் வாங்குகிறேன், மைக்கும் வாங்கிட்டு எல்லாம் செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்பப்போ டெய்லி அப்பப்போ அப்டேட் போடுறேன்.